அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாளை நம் வாசிப்பின் மூலமாக, உற்சாகத்தின் மூலமாக, இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க. சார், தமிழில் 2 வார்த்தை வச்சாங்க. ஒன்று காலமாகிறது, இன்னொன்று காலாவதி ஆகிறது. பாதி பேர் இந்த வாழ்க்கையை, தான் வாழக்கூடிய இந்த நாளை, தான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை யார் ஒருவர் சரியான முறையில் இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் காலமாகிறார்கள். இந்த காலத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்க. இந்த காலத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காலத்தை விரயம் செய்பவர்கள் காலாவதி ஆகிறார்கள். நம் வாழ்க்கையை, இந்த நாளை நாம் காலமாக்க போகிறோமா, காலாவதியாக்க போகிறோமா என்பது நம் கைகளில் இருக்கு. இந்த பாரதியார் இருக்கார்ல, அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் சார். வித்தியாசமான விஷயங்கள் நிறைய பண்ணுவார். அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் அவரே எழுதுறாரு, அவருடைய கட்டுரைகள் எழுதுறாரு. ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஊரில் முரசு இருக்குல்ல, முரசு எடுத்து அரைஞ்சு, இந்த ஊரில் யார் யார் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்களுக்குலாம் நான் ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். 100 வருஷம் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன் அப்படின்ட்டு பாரதி போய் முரசு அரைஞ்சிருக்காரு சார். எல்லா இடத்துலையும் போய் முரசு அடிச்சிருக்காரு. அத்தனை பேர் அப்படி நின்றுருக்காங்க. நாங்கள் 100 வருஷம் வாழணும். ஏன்னா 100 வருஷம் வாழணும்னா அத்தனை பேருக்கு சந்தோஷமாலாம் இருக்கும். ஒவ்வொருத்தராக வந்திருக்காங்க, நான் 100 வருஷம் வாழணுங்க, நான் 100 வருஷம் வாழணுங்க. ஒவ்வொருத்தராக 100 வருஷம் வாழணும்னு நின்றுருக்காங்க. இப்போ பாரதி எல்லாரையும் நிப்பாட்டிட்டு கேட்டாரா, சரி 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறது ஓகே, ஆனால் 100 வருஷம் வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க அதை முதல் சொல்லுங்க அப்படின்னாரா. யார் யார் என்னென்ன செய்யணும்னு இருக்கீங்க அதை முதல் சொல்லுங்கன்னாரா. பதிலே இல்லை சார். நம்ம ஆட்கள் கிட்ட பதிலே இல்லையா சார்? 100 வருஷம் வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் அந்த 100 வருடத்தில் நாம் என்ன சாதிக்க போகிறோம், இந்த வாழ்நாளில் என்ன செய்ய போகிறோம்ன்ற ஒரு தெளிவான சிந்தனை இல்லாத மனிதர்களாகத்தான் இந்த மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்காங்க. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்தி, கண்டதே கண்டு, கேட்டதே கேட்டு, கழிந்தன கடவுள் நாளெல்லாம்னு தமிழில் ஒரு பாட்டு வரும். இப்போ இந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா பல பேருக்கு இருக்கு? பசிக்குதா, பசிச்ச உடனே சாப்பிட்றோமா? அப்போ இந்த சோறு பசியை ஜெயிக்குது. கரெக்டா? சோறு பசியை ஜெயிக்குது. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது? திரும்ப பசிக்க ஆரம்பிக்குது. என்ன அர்த்தம்? இந்த பசி சோத்தை ஜெயிச்சிருச்சு. திரும்ப சோறு பசியை ஜெயிக்குது, திரும்ப பசி சோற்றை ஜெயிக்குது. இப்போ இந்த சோற்றுக்கும் பசிக்கும் இடையிலான இந்த போராட்டம் இருக்குல்ல, இதைத்தான் பல பேர் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர தங்களுடைய கனவுகளை நோக்கியோ, தங்களது லட்சியங்களை நோக்கியோ, இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நோக்கியோ பயணப்படுறோமானா கேள்வியாக இருக்கே சார். பசிக்கும் சோற்றுக்கும் இடையிலான அந்த போராட்டத்தை தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிச்சிடணுன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வருது. ஆனால் அங்கே தான் ஒரு கேள்விக்குறி வருது. ஆனால் அத்தனை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது? எங்கே சார் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் நாங்கள் எங்கே சார் சாதனை செய்ய போகிறோம்? இல்லை, எனக்கு மட்டும் கொஞ்சம் மனைவி உதவியாக இருந்திருந்தா, கொஞ்சம் குடும்பம் உதவியாக இருந்திருந்தா, கொஞ்சம் என்கிட்ட காசு இருந்திருந்தா, எங்கள் அப்பா சொத்து சேர்த்து வச்சுருந்தா, நாங்கள் இதெல்லாம் சாதிச்சிருவோம் சார் சொல்கிறவங்க இருப்பாங்கல்ல. ரூமி சொல்லுவார், உன் காரணத்தால் நீ தோற்கடிக்கப்படும் போது அந்த காரணத்தை பற்றி ஆராயாமல் மற்ற காரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாயேன்னு ரூமி கேட்பார். இந்த தோக்கிறதுக்கான ஒரே காரணம் யாருன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய காரணம் தான். அதான் தமிழ் கற்றுக் கொடுத்தது, தீதும் நன்றும் பிறர் தர வாரான், அடுத்தவங்க தந்து வராதான் சார். என்ன இல்லைனாலும் என்ன, வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் ஜெயிச்சிடலாமே. எத்தனை பேர் அதை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் துளசிமதின்னு ஒரு பொண்ணு, அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு வலது கை செயல்படலை. இப்போ பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையும் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. இப்போ ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஏன்பா இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஏன்பா கஷ்டப்படுறேன்னு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, முருகேசன். ஆனால் அவங்க அப்பாவுடைய பெரிய கனவு என்ன தெரியுமா? இந்த முருகேசன்றவருக்கான கனவு என்ன தெரியுமா? தான் பொண்ணை ஒரு விளையாட்டு வீராங்கனையாக மாற்றணும்ன்றது அவருடைய மிகப்பெரிய கனவு சார். விளையாட்டு வீராங்கனையாக மாற்றணும்னு. எப்படி? மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய தன்னுடைய பெண் குழந்தைய எல்லாரும் திட்டுறாங்க. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்குப்பா இப்படி கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? இவர் காலையில் கிரவுண்டு கூப்பிட்டு போய் கோச்சிங் கொடுப்பாரு. அப்படி கோச்சிங் கொடுக்குறாரு சார். அவங்க வீடு இடிஞ்சு விழுந்துருக்கு சார். சாதாரண கூரை வீடு இடிஞ்சு விழுகுது. அவங்க சொன்னா மறுநாள் காலையில் கோச்சிங்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி கோச்சிங் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அந்த துளசிமதி பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய நாட்டினுடைய தங்க மகளாக தங்கம் வென்று வந்தாங்க.
அது மட்டும் இல்லை, ஆசிய விளையாட்டு போட்டியில் சிங்கிள்ஸ் ஒற்றை பிரிவில் தங்கமும், டபுள்ஸ் இரட்டை பிரிவில் வெள்ளியும், மிக்சடு டபுள்ஸ்னு சொல்லுவாங்க அதில் பிரான்ஸ், இத்தகைய பதக்கங்களை அள்ளிட்டு வந்தாங்க சார். அள்ளிட்டு வந்து இந்த ஏர்போர்ட்டில் தன்னுடைய தந்தையை பார்க்குறாங்க, ஏர்போர்ட்டில் அப்பாவை பார்க்குறாங்க. அத்தகைய மெடலோட அப்பா வந்து அந்த முருகேசன் அவர் வந்து அப்படியே வெற்றி பெருமிதத்தோடு தன்னுடைய மகளை வரவேற்கணும்னு நிற்கிறாரு. அந்த மகள் ஓடி வந்து தந்தையினுடைய காலை கட்டிக்கிறாங்க, அவர்கிட்ட வந்து அர்ப்பணம் செய்கிறாங்க அந்த மெடலை. இப்போ இந்த பெண் அந்த தந்தைக்கு பெற்றுக் கொடுத்தது என்ன சார்? பரிசுக்கான பணமா, பதக்கங்களா? நான் இல்லை, தந்தைக்கான அடையாளம். தந்தைக்கான அடையாளம். ஒரு பெண் குழந்தை மாற்றுத்திறனாளியாக பிறந்தாலும் கூட அவளையும் ஒரு தந்தை நினைத்தால் சாதிக்க வைக்க முடியும் என்று இந்த முருகேசன் அவர்கள் நிரூபிச்சு காமிச்சிருக்காருல்ல. இது தந்தைக்கு அந்த குழந்தை செய்த ஒரு பெரிய அடையாளம். இந்த வெற்றின்றது ஒவ்வொரு தந்தையினுடைய அடையாளம். இப்போ வாழ்க்கை நமக்கு எத்தகைய பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் கூட நம்மை ஊக்குவிப்பதற்கான மனிதர்களை நாம் தேடிக்கொண்டால், நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழிகளை நாம் தேடிக்கொண்டால் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பாதைகளை நமக்கு கொடுக்கும். ஆனால் காரணத்தை தேடிக்கொண்டே இருந்தோம்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டு இருந்தோம்னா ஜெயிக்கிறதுக்கான வழிகளே கிடைக்காது சார். சார், வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய சவால்களை பார்ப்பவர்கள் தோற்று போயிடுவாங்க. வாய்ப்புகளில் இருக்கிற சவால்களை பார்க்குறவங்க தோற்றுடுவாங்க. சவாலில் ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, அதை பார்க்குறவங்க ஜெயிச்சிருவாங்க சார். பைசன்னு ஒரு படம் எடுத்தார் மாரி செல்வராஜன். இப்போ மைசன்னு அந்த கிட்டான்ற ஒரு கதாநாயகன், இந்த கபடி கற்றுக்கொண்ட ஒரு கதாநாயகன், இந்த எப்படி ஒரு சாதாரண கிராமத்திலேருந்து இந்தியன் பிளேயராக வந்து அங்கே ஜெயிக்கிற வரைக்கும் அவருக்கு எவ்வளவு போராட்டம் வருதுன்னு அந்த படத்தில் காட்டுறாங்க சார். எவ்வளவு போராட்டம். சாதாரண ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் அவரை சேர்த்துக்க மாட்டுறாங்க, கபடி டீமில் சேர்த்துக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் பள்ளிக்கூட டீமில் விளையாடுறாரு. அவருடைய விளையாட்டு எப்படியெல்லாம் வெளியே வருது. உண்மையிலேயே ஒருவனுக்கு திறமை இருந்தால் அந்த திறமையை எத்தனை பேர் தடுத்தாலும் கூட உண்மையிலேயே திறமை இருப்பவன் வெளியே வருவான்னு காட்டக்கூடிய படமாக இந்த பைசன் படம் அமைந்திருந்தது சார். அப்படி இருந்துச்சு. அப்படி மேல் எழுந்து வர்றாரு அவருடைய திறமையின் மூலமாக, தன்னம்பிக்கையின் மூலமாக. கடைசியில் அவர் இந்த இந்தியன் டீமுக்கு விளையாட செல்லும் வரை அவருக்கான அரசியல் இருந்துகிட்டே இருக்கும், அங்குக்கான போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இவர் விளையாடுவாரா மாட்டாரான்னு. ஆனாலும் கூட தன்னுடைய திறமையின் மூலமாக அந்த கேட்டால் ஜெயிச்சாருன்னு அந்த படம் ரொம்ப அற்புதமாக காட்டப்பட்டிருக்கும். இப்போ எவ்வளவு பெரிய வாழ்க்கை நமக்கான போராட்டங்களை கொடுத்தாலும் கூட நம்மளுடைய பயிற்சியும் நம்முடைய முயற்சியும் அத்தகைய பெரிய வெற்றியை நமக்கு பெற்று தரும் சார். அதானே வள்ளுவன் சொன்னார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னார்ல சார். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ சரவணன், திண்டுக்கல்ல சரவணன் அவர் வந்து ஒரு கார்பெண்டர், தினக்கூலி. அவர் ஒரு கார்பெண்டர், தினக்கூலி. அவருக்கு வந்து தினம் ஃபோன் பண்ணி கேட்கணும், ஏதாவது முதலாளிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும், இன்றைக்கி நான் உங்ககிட்ட வேலைக்கு வரட்டுமான்னு தினம் அவர் ஃபோன் பண்ணி கேட்கணும். தச்சு வேலை பார்க்குறவர். அவருக்கு அந்த முதலாளிகள் வேலை கொடுத்தா தான் இன்றைக்கி வேலை. அவர் சில நாள் ஃபோன் பண்ணார்னா பாதி பேர் எடுக்கவே மாட்டாங்க, இவர் ஏதாவது வேலை கட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி எடுக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் பார்த்தா அவர் சரவணனுக்கு தினம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அன்றைய நாள் கண்டினியூஸாக ஃபோன் வந்துட்டு, என்னப்பான்னா, எப்பா தெரியாதா உன்னுடைய மகள் நந்தினி 600க்கு 600 வாங்கியிருக்காங்க பண்ணுறாங்க சார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். 42 வருட வரலாற்றில் முதலாக 600க்கு 600 மதிப்பெண் வாங்கிய பெண்ணாக நந்தினி அவர்கள் சாதனை புரிந்தார். நம்ம சொல்கிறோம்ல காரணங்கள்லாம், படிக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் சொல்கிறோம்ல, டியூஷன் இல்லை, நான் வந்து பெரிய பள்ளியில் படிக்கலை, எனக்கான ஆசிரியர் இல்லை, எனக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை, இது எதுவுமே நந்தினிக்கு இல்லை சார். அரசு உதவி பெறும் பள்ளி, டியூஷன் கிடையாது. அந்த பொண்ணு தன்னுடைய தனி முயற்சியால் படிச்சிருக்காங்க. அவங்க அப்பா வெறும் கூலி தொழிலாளி, ஒரு தச்சர், ஒரு கார்பெண்டர், போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பத்திலிருந்து நந்தினி என்கிற அந்த பெண் 600க்கு 600 வாங்கி 42 வருட இந்த வரலாற்றில் முதலாக இந்த 600க்கு 600 வாங்கி சாதனை புரிகிறாங்களே. வைரமுத்து ஐயா திண்டுக்கலுக்கு போய் தங்க பேனா கொடுத்துட்டு வந்தார். அவங்களுக்கு பரிசாக தங்க பேனா, தங்க மகள்னு பாராட்டி தங்க பேனா. தமிழக அரசினுடைய பரிசும் பாராட்டும். இப்படி எத்தனை விஷயங்கள் ஒரு கல்வியினால், ஒரு உற்சாகத்தினால், ஒரு தன்னம்பிக்கையினால், நம்மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாக, உழைப்பின் மூலமாக இன்றைக்கு நம் குடும்பம் கஷ்டப்பட்டாலும் கூட, இன்றைக்கு நம் வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் கூட, தன்னம்பிக்கையும்
உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி என்று காஞ்சிபுரத்தை சேர்ந்த துளசிமதியாக இருக்கட்டும், நமது திண்டுக்கலைச் சேர்ந்த நந்தினியாக இருக்கட்டும், இந்த பாரதி சொன்ன அந்த கருத்தாக இருக்கட்டும், எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் கைவிடாமல் இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.